இருக்காங்கனால இன்னைக்கு ஸ்பெஷல் வீடியோ. என்ன ஸ்பெஷல்மா? நம்ம வந்து கோஷன் தீம் பார்க் பத்தி பேச போறோம். கோஷன் தீம் பார்க்னா என்ன? கோஷன் நாட்டை குறித்து பைபிள்ல எந்த இடத்துல சொல்லியிருக்கு? ஆதியாகமம் 47:27 என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். வேதத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ரொம்ப அருமையான சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் ஜனங்கள் தான் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் மீட்போனமாகத்தான் அந்த மோசையை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுத்து வந்தார். அந்த கோசேன் தீம் பார்க்ல நம்ம என்ன பார்த்தோம்? என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? அந்த கோசேன் பார்க் எங்க இருக்குது? முதல்ல ஹைதராபாத்ல இருக்கு. ஓகே, அங்கே இந்த தீம் பார்க்ல என்ன மோசையை முக்கியத்துவப்படுத்தி நம்மளுக்கு அந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா? வேதத்தை கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க? நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அதுல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நம்முடைய ஜனங்களை தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதை தெரிந்தெடுத்து அந்த ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்து அந்த கோசேன் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அங்கே இவங்க பாடல் விஷயத்திலிருந்து அவங்களை விடுவிக்கணுமாக பலவிதமான காரியங்களை அந்த இஸ்ரவேல் அந்த தேசத்திலே கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்வோன்ட்ட போய் நீ மோசேட்ட சொன்னார் ஆண்டவர், நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சிகளை கழட்டி போடுன்னு சொன்னார். அதே போல அந்த இடத்துல கழட்டி போட்டு தேவ தரிசனத்தை மோசே பெற்று ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ஜனங்களை என்னை தொழுது வருவதற்கு பார்வோன் கையிலிருந்து நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசைக்கு சொன்னார். நீ அப்போ நான் போய் சொன்னா அவங்க நம்பணுமே, நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மோசை கேட்டார். அவங்களுடைய நாமம் என்னன்னு கேட்டால் ஆண்டவர் என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். நீ இப்படி போய் சொல்லு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்யணும்னு சொன்னபோது தான் நீ உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டார். கோல்னு சொன்னார். அந்த கோலை நீ தரையில போடுனார். போட்ட உடனே அது என்னமா மாறிச்சு? ஸ்னேக்கா மாறிச்சு. அப்புறம் மறுபடியும் அதை எடுன்னு சொன்னார். எடுக்கும்போது கோலா மாறிச்சு. அதே போல இன்னொரு காரியத்தை செய்தார். என்ன செஞ்சார்? கையை போடு அப்படின்ட்டு போட்ட உடனே அந்த கை என்னவாயிடுச்சு? லெப்ரசி, குஷ்ரோகம் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை போடுன்னு சொன்னார். போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? வெளியேறும்போது எஸ் அப்படிலாம் அற்புதங்கள் செஞ்ச உடனே அவரும் என்னால் பேச முடியாதே, நான் திக்குவாயில் மனுஷன்ல அப்படின்னு சொல்லும்போது உன்னுடைய பிரதர் உனக்காக வேண்டி பேசுவார், அதனால நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை கர்த்தர் பார்வோனிடத்துல போய் பேச சொன்னார். பேசும்போது பார்வோன் முதல்ல விடமாட்டேன்னு சொன்னார். அப்போ கர்த்தர் வாதைகளால் அவங்களை பலவிதமான வாதைகளினால் அவரை அந்த அந்த எகிப்து ஜனங்களை வாதித்தார். முதல்ல வாதித்து சொன்ன உடனே அதுக்கு பிறகு சரி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கர்த்தர் அந்த பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால கடினப்படுத்த அவங்க மறுபடியும் விட்டுருவேன்ப்பா. அப்புறம் மறுபடியும் இந்த வாதைகள் வந்ததுக்கு பிறகு நீங்கினதுக்கப்புறம் அவன் மறுபடியும் விடமாட்டான். பார்வோன் ராஜா விடமாட்டான். இப்படி பலவிதமான செஞ்சதுக்கப்புறம் கடைசியில் தலைச்சங்காரம் நடக்கும். அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வீட்டை தவிர மற்ற எல்லா வீட்டில் இருக்கிற ஜனங்களையும் பிள்ளைகள் எல்லாரும் சங்கரிச்சிருவாங்க. சங்கார தூதன் எல்லாரையும் சங்கரித்த உடனே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மறுபடியும் விட்டுருவான். விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? போய்கிட்டு இருப்பாங்க. போகும்போது அந்த செங்கடல் வழியாக போகிறதுக்கு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் விடாம பின்தொடர்ந்து போன உடனே தான் கர்த்தர் அந்த செங்கடலை என்ன செய்றார்? ரெண்டாக பிளந்து அதன் வழியிலே தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும் போது அப்பவும் மறுபடியும் இவங்க பின்னால தொடரும் போது அவங்க இஸ்ரவேல் ஜனங்க அந்த கடலை கடந்த உடனே இந்த ஜலம், ஏதாவது செங்கடல் ஜலம் என்ன வந்தது? இந்த ஜனங்களை அழித்து கொண்டு இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு அன்னைக்கு இதெல்லாம் காமிச்சாங்க இல்லையா? அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். என் மூலமா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறார். இதுமாரி அவர் செய்த அற்புதங்கள் அதிகமா இருந்துச்சு. வானத்திலிருந்து தேவதூதர்கள் உண்ணும் உணவினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் இல்லையா?
அது என்ன? அது தேன். அது எப்படி இருக்கும்? மன்னாவினால் போஷித்தார். அந்த மன்னா எவ்வளவு ருசியா இருக்குமா? தேனில் இட்ட பணியாரம் போல் இருக்கும். அப்படி அந்த ஜனங்களை நேசிச்சு அவங்களுக்காண்டி மன்னாவை கொடுத்தார். அப்புறம் இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, சாப்பிடறதுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு? காடைகளை அனுப்பினார். காடைகளை அனுப்பி இறைச்சியை கொடுத்து போஷித்தார். ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு முறுமுறுப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கோம். ஆண்டவர் எவ்வளவுதான் நன்மைகளை செஞ்சாலும் சரி, ஒரு தீமை வந்துச்சுன்னா நம்மளால அதை தாங்க முடியாது. ஒரு நெகட்டிவா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை பூரா மறந்து போவோம். இவ்வளவு நன்மைகளை செஞ்சிருப்பாரு, 1000 நன்மைகளை நம்ம பெற்றிருப்போம். ஆனா ஒரே ஒரு நாள் ஒரு காரியம் நம்மளுக்கு நெகட்டிவா நடந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? முறுமுறுத்துறோம். ஆண்டவரே எனக்கு ஐயா இது வந்துச்சு அப்படின்னு. ஆனா அப்படி செய்யக்கூடாதுங்கிறக்காண்டி தான் செஞ்சிருக்காரு. சரியா? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவர் மேல நம்ம யாரை சார்ந்து வாழணும்? கர்த்தரே சார்ந்து. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிலாம் எவ்வளோ நன்மைகளை பெற்றாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றாங்க. ஆனா அதுக்கு பாத்திரம் வாங்கலாம் அவங்க நடக்கல. அதே போலதான் இன்னைக்கும் நம்ம எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கோம். உனக்கு நன்மைகள் கிடைக்கிறா? ஏதாவது உனக்கு குறை இருக்கா? உங்க அம்மா அப்பா எதுமாவது குறை வச்சிருக்காங்களா? நல்ல படிப்பு கொடுத்துருக்கிறார், நல்ல ஸ்கூலை கொடுத்துருக்கிறார், நல்ல உணவை கொடுத்துருக்கிறார், நல்ல ஜீவன் சுகம்பலம் கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டியதில்லை இல்லையா? ஒரு மனுஷனை விட சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? எல்லாவற்றையும் அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க இல்லையா? அப்படி நன்மைகளை நிறைய செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்மை தான். ஆண்டவர் செய்யறது பூராமே நன்மை. தீமை செய்கிற கர்த்தர் அல்ல அவர். அதனால நன்மை தான் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஆனா அதை நம்ம உணராம சில நேரங்கள்ல நம்ம முறுமுறுத்துறோம். ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன காரியம் நம்மளுக்கு எதிர்மறையா நடந்துருச்சுன்னா உடனே நம்ம முறுமுறுத்து, ஆண்டவரே எனக்கு ஏன் வந்துச்சு அப்படி கேட்கக்கூடாது இல்லையா? எப்பவும் ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் தான். ஒரு நாளும் தீங்கு செய்யவே மாட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம எப்படி சேவிக்கணும்? ஆண்டவரை சோதரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பவும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நன்மை செய்கிற கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளோ கொஞ்சம் ஒரு சிறு கூட்டம் தான் வந்திருந்தாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அது போய் பார்த்தது எத்தனையோ கிடைக்காத பெரிய பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒவ்வொரு காரியமும் எத்தனையோ மக்களுக்கு இல்லாத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்துகிட்டே இருக்கிறார் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழணும்? கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழணும் இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அவருடைய ஒத்தாசி அவரை தேடும் போது அவர் நமக்கு அதை தருவார். ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோமா? Bye. Bye.